வெல்கம் டு டாப் ஃபியூச்சர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பதிவு. பல பேருக்கு தெரியாத ஒரு பதிவு. அதுதான் பீயிங். பீயிங் இந்த பீயிங்கை நாம ஒரு ரீசனை வெளிப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ண போறோம். உங்களுக்கு ரீசன் அப்படின்ன உடனேயே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? எஸ், யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். தட் இஸ் பிகாஸ். இந்த பிகாஸ் 80% நம்ம இந்த பிகாஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய ரீசனை வெளிப்படுத்துவோம் இல்லையா? எந்த ஒரு காரணத்தை வெளிப்படுத்தணும்னாலும் நம்ம என்ன செய்வோம்? பிகாஸ் 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 அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவோம். பட் இன்னைக்கு நாம இந்த பிகாஸ் ரீப்ளேஸ் பண்ணிட்டு பீயிங் அப்படிங்கிற வார்த்தையை நாம யூஸ் பண்ண போறோம். ஓகே, இப்போ இந்த பீயிங்க்கு பல முகங்கள் உண்டு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பீயிங்க்கு பல முகங்கள் உண்டு. நாம இன்னைக்கு அதை ஒரு கன்ஜங்ஷனா யூஸ் பண்ண போறோம். நோட் பண்ணிக்கோங்க, பீயிங்கை நாம இன்னைக்கு ஒரு கன்ஜங்ஷனா யூஸ் பண்ண போறோம். ஓகே, கன்ஜங்ஷன் அப்படின்னா என்ன? ஒரு இரண்டு முழுமை பெற்ற சென்டென்ஸ் இருக்கும். ரெண்டு சென்டென்ஸுமே ஃபில்லிங்கா தான் இருக்கும். பட் அந்த ரெண்டு சென்டென்ஸையும் மெர்ஜ் பண்ணி நான் ஒரே சென்டென்ஸா பேச போறேன் அப்படின்னா எனக்கு ஒரு கன்ஜங்ஷன் தேவை இல்லையா? ஸோ அந்த இடத்துல நம்ம இந்த பீயிங்கை இன்னைக்கு நாம யூஸ் பண்ணி பார்க்க போறோம். இப்போ இந்த பீயிங்கை நான் கன்ஜங்ஷனா யூஸ் பண்ணும்போது அது என்ன மீனிங்ல வரும் அப்படின்னா, இருப்பதால், இருந்ததால் அப்படிங்கிற மீனிங்ல தான் வரும். சரிங்களா? உதாரணமா, கடினமாக இருப்பதால், ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டமா இருக்குங்கும் போது கடினமாக இருப்பதால், இல்லைன்னா கடினமாக இருந்ததால். இருப்பதால்னு சொன்னா பிரசன்ட், இருந்ததால்னா பாஸ்ட். ஓகே, ஸோ ஒரு ரீசனை நம்ம சொல்லும் போது எப்பவுமே ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட்ல மட்டுமே தான் பேசுவோம். ஃபியூச்சர்ல நம்ம பேச வேண்டிய அவசியம் ரொம்ப அதிகமா வராது. ஸோ இன்னைக்கு ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட பத்தி முழுமையா பார்க்கலாம். ஓகே, சிறப்பாக இருந்ததால், திறமை இருந்ததால், இல்லைன்னா பணம் இல்லாததால், வேலை செய்ய வேண்டி இருந்ததால், இது மாதிரி எல்லாம் வரும். சரிங்களா? ஸோ இது மாதிரியான சென்டென்ஸ்ல ஒரு ரீசனை வெளிப்படுத்த இந்த பீயிங்கை நம்ம ஒரு கன்ஜங்ஷனா யூஸ் பண்ணலாம். இப்போ பீயிங் அப்படிங்கிறதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எதை ரீப்ளேஸ் பண்ண போறோம்? இந்த பிகாஸ் அப்படிங்கிற வேர்டை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கு பதிலா பீயிங்கை யூஸ் பண்ண போறோம். சரி, அப்படி நீங்க யூஸ் பண்ணணும்னா முக்கியமா ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அதுதான் நமக்கு ஏற்கனவே ப்ரெசன்ட் டென்ஸ்ல பி வெர்ப்னா என்னன்னு நமக்கு தெரியும். am, is, are இது எல்லாமே பி ஃபார்ம் இல்ல பி வெர்ப்னு சொல்லுவோம். இதுவே பாஸ்ட் டென்ஸ்ல பி வெர்ப் என்ன? was and were. இது ரெண்டும் பாஸ்ட் டென்ஸோட பி வெர்ப். ஓகேவா? ஸோ இந்த பீயிங் என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, இந்த சப்ஜெக்ட் பிளஸ் அந்த வி வெர்ப், சப்ஜெக்ட் பிளஸ் வி வெர்ப் இது ரெண்டையும் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிட்டு பீயிங் செட் ஆகும் அந்த வேர்டுல. சரிங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சப்ஜெக்ட் பிளஸ் வி வெர்ப், சப்ஜெக்ட் பிளஸ் பி வெர்ப் அந்த ரெண்டையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு பீயிங் அந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் மூலமா ரொம்ப தெளிவா பார்க்கலாம். ஆனா நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்த பீயிங் அப்படிங்கிறது பி வெர்ப்ல மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகே, அவர் திறமையான இசைக்கலைஞராக இருப்பதால் பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். இதுல ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு. திறமையான இசைக்கலைஞர் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ், பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறாருங்கிறது ரெண்டாவது சென்டென்ஸ். ஓகே, அப்ப இதை நம்ம அப்படியே இங்கிலீஷ்ல, she is talented musician, she performs in many concert. ஓகே, ரெண்டு சென்டென்ஸ் நம்ம எழுதிட்டோம். இப்போ ரெண்டு சென்டென்ஸ்ல உள்ள சப்ஜெக்ட் யாரு? ரெண்டுமே she தான். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல உள்ள பி வெர்ப் என்ன? இஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, பீயிங் பி வெர்ப்ல மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல பி வெர்ப் என்ன? இஸ். ஓகே, இப்போ நம்ம இந்த சப்ஜெக்ட் பி வெர்ப் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிட்டு பீயிங் போட்டுக்கலாம். பீயிங் talented musician, she performs in many concert. அவ்வளவுதான், முடிஞ்சது. பாருங்க, அவர் திறமையான இசைக்கலைஞராக இருப்பதால் பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். எவ்வளோ பெரிய சென்டென்ஸை சிம்பிளா சொல்லிட்டோம் பாத்தீங்களா? நீங்க ஸ்போக்கன்ல பீயிங் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய ஸ்போக்கனை ஆப்போனன்ட் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா ரொம்ப மேக்னிஃபிஷியண்டா ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். அவர்கள் மிகவும் பிஸியாக இருப்பதால் கூட்டத்தில் பங்கேற்க முடியாது. ப்ரெசன்ட் ஃபார்ம்ல தான் சொல்றாங்க. ரொம்ப பிஸியா இருக்கிறாரு, அதனால மீட்டிங்லாம் அட்டன் பண்ண முடியாது. ஓகே, என்ன ரெண்டு சென்டென்ஸ் அப்படியே பிரிச்சு எழுதுங்க. தே ஆர் வெரி பிஸி டுடே. தே ஆர் வெரி பிஸி.
டுடே கூட போகணும்னு அவசியம்னா உங்களுடைய விருப்பம். தே ஆர் வெரி பிஸி. தென் அதனால என்ன ஆகுது? they can't attend the meeting. they can't attend the meeting. ஓகே. இப்போ ரெண்டு சென்டென்ஸ்லயும் சப்ஜெக்ட் யாரு? ரெண்டுமே தே தான். ஸோ தே எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல பி வெர்ப் என்ன இருக்கு? ஆர். வெரி குட். ஆம், எஸ், ஆர் இது எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸோட பி வெர்ப். ஆர். இப்போ பீயிங் என்ன செய்யும்? ரெண்டு சப்ஜெக்ட் பிளஸ் பி வெர்பை ரீப்ளேஸ் பண்ணிடும். ஓகே, எழுதுங்க. பீயிங் வெரி பிஸி they cannot attend the meeting. being very busy they cannot attend the meeting. சொல்லியாச்சு. ரொம்ப ஈஸியா சொல்லிட்டோம் பாருங்க. அவர்கள் மிகவும் பிஸியாக இருப்பதால் கூட்டத்தில் பங்கேற்க முடியாது. அடுத்த சென்டென்ஸ். வானிலை அழகாக இருப்பதால் மக்கள் பூங்காவை ரசிக்கின்றனர். ரசிக்கின்றனர்னா என்னது? பிரசன்ட் ஃபார்ம்ல பிரசன்ட் ஃபார்ம் இப்பதான் நடந்துட்டு இருக்கு, பேசிட்டு இருக்கிறாங்க. ஓகே. ஓகே, ரெண்டு சென்டென்ஸ் எழுதலாம். the weather is beautiful. the weather is beautiful. Consequently, people are enjoying the park. People are consequently வேணா விட்டுடுங்க. People are enjoying the park. எழுதியாச்சா? ஓகே, இப்போ ரெண்டு வேர்ட்ஸ்ல உள்ள சப்ஜெக்ட் யாரு? இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல தி வெதர் தான் சப்ஜெக்ட். செகண்ட் சென்டென்ஸ்ல தி பீப்புள் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். ஓகே, நோட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரெண்டு சப்ஜெக்டும் சேமா இருந்தது. அதனால நம்ம பீயிங்க அப்படியே எழுதிக்கிட்டோம். பட் எப்போ உங்களுக்கு சப்ஜெக்ட் சேஞ்ச் ஆகுதோ நம்ம சப்ஜெக்டை கீப் பண்ணணும், அதை விடக்கூடாது. ஓகே, ஸோ இங்க பாருங்க. the weather being beautiful. the weather being beautiful. the people are enjoying the park. the people are enjoying the park. ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. being சப்ஜெக்டையும் be verb-ஐயும் ரீப்ளேஸ் பண்ணிடும். ஒருவேளை உங்களுடைய ரெண்டு சென்டென்ஸ்ல உள்ள சப்ஜெக்ட் வேற வேறையா இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா சப்ஜெக்ட் எழுதிதான் ஆகணும். ஏன்னா அப்பதான் நமக்கு சொல்ல முடியும் இவருதான் பியூட்டிஃபுல்லா இருந்தாரு அப்படின்னு சொல்லணும்ல. அப்ப நீங்க அந்த இடத்துல சப்ஜெக்ட கீப் பண்ணி தான் ஆகணும். அடுத்து, உன்னை பார்த்த சந்தோஷத்துல நான் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்றேன். உன்னை பார்த்த சந்தோஷத்துல நான் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்றேன். இப்ப என்ன ஆகுது? ரெண்டு சென்டென்ஸ். ஐ எம் வெரி ஹாப்பி டு see you. ஐ எம் வெரி ஹாப்பி டு see you. நீ பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐ ஃபீல் மோர் எனர்ஜெட்டிக். ஐ ஃபீல் மோர் எனர்ஜெட்டிக். இதுவும் ப்ரெசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு. ஓகே, சப்ஜெக்ட் என்ன? ரெண்டு சென்டென்ஸ்லயும் ஐ தான். ஓகே, பி வெர்ப் என்ன? ஆம். ஆம், இஸ், ஆர் எல்லாம் ப்ரெசன்ட் ஃபார்ம் உடைய பி வெர்ப். வெரி குட். இப்போ பாருங்க, சப்ஜெக்ட் ரெண்டுமே சேமா இருக்கனால நமக்கு ப்ராப்ளமே இல்லை. ஜஸ்ட் சப்ஜெக்டையும் பி வெர்பையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு பீயிங் போட்டுடுங்க. being happy to see you I feel more energetic. being happy to see you I feel more energetic. பாருங்க எவ்வளவு சிம்பிளா சிம்பாலிக்கா ரொம்ப நீட்டா எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றோம்னு பாருங்க. இப்படி பேசுனீங்கன்னா உங்க ஸ்போக்கன் ரொம்ப என்ஹான்சிங்கா இருக்கும். ரியலி. ஒரு பொறுப்பான மாணவராக இருப்பதால் ஆசிரியரால் நம்பப்படுகிறது. ஒரு பொறுப்பான மாணவராக இருப்பதால் ஆசிரியரால் நம்பப்படுகிறார். யாரோ ஒரு பர்சன் ரொம்ப குட் பையனா இருக்கிறாரு. ஸோ அதனால டீச்சர்ஸ் எல்லாம் அவங்க மேல என்ன செய்யறாங்க? பிலீவ் பண்றாங்க. ஓகே, சென்டென்ஸ் எழுதலாம். he is a responsible student. he is a responsible student. he is trusted by his teachers. he is trusted by his teachers. ஓகே, ரெண்டு சப்ஜெக்ட் உடைய ரெண்டு சென்டென்ஸோட சப்ஜெக்ட் யாரு? he தான். he. பி வெர்ப் என்ன? இஸ். நான் திருப்பி சொல்றேன்னு நினைக்காதீங்க. பீயிங் எப்பவுமே பி வெர்ப மட்டும்தான் ஒர்க் ஆகும். பி வெர்ப மட்டும்தான் ரீப்ளேஸ் பண்ணிட்டு அங்க பிளேஸ் ஆகும். ஓகே. ஓகே, இப்போ he and his ரெண்டை ரீப்ளேஸ் பண்ணிட்டு பீயிங் போட்டுட வேண்டியதான். being a responsible student he is trusted by his teacher. being a responsible student he is trusted by his teacher. ரொம்ப சிம்பிளா எழுதுறோம்ல. நீங்கள் ஒரே மாதிரியாக இருப்பதால் ரவி யார் என்று என்னால் அடையாளம் காண முடியவில்லை. ரெண்டு சென்டென்ஸ் பாருங்க. you are looking identical. I can't find who is Ravi. I can't find who is Ravi. ஓகே, ரெண்டு சப்ஜெக்ட்ல ரெண்டு சென்டென்ஸ்ல உள்ள சப்ஜெக்ட் யாரு? இதுல யூ, அதுல வந்து ஐ. ஓகே, பி வெர்ப் என்ன? ஆர். ஓகே, இப்போ சப்ஜெக்ட் வேற வேறையா இருக்கும்போது நம்ம சப்ஜெக்டை கீப் பண்ணி தான் ஆகணும். ஓகே, யூ பீயிங் ஐடென்டிட்டிக்கல் I can't find who is Ravi.
You being identical, I can't find who is Ravi. நோட் பண்ணுங்க, ஐடென்டிட்டிக்கல் அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். we are identical அப்படின்னா நாங்க ஒண்ணு போல தான் இருப்போம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இப்போ பாஸ்ட் டென்ஸ்க்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அவர் திறமையான ஓவியராக இருந்ததால் தனது பல ஓவியங்களை அதிக விலைக்கு விற்றார். ஓகே, 2 சென்டென்ஸ் அப்படியே எழுதலாம். He was a skilled painter. He sold many of her paintings for a high price. He was a skilled painter. He sold many of her paintings for a high price. Okay, 2 சென்டென்ஸ்ல உள்ள சப்ஜெக்ட் யாரு? He தான். அப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல be verb was. சப்ஜெக்ட் சேமா இருந்ததுன்னா சப்ஜெக்ட்ஸ் அண்ட் be verb ரீப்ளேஸ் பண்ணிட்டு being பிளேஸ் பண்ணிடுங்க. So being a skilled painter, he sold many of her paintings for high price. Being a skilled painter, he sold many of her paintings for high price. அடுத்து, ட்ரெயினுக்கு தாமதமா வந்ததால் அப்பாயின்மெண்ட்டை தவற விட்டார்கள். லேட்டா வந்ததுனால அப்பாயின்மெண்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, அப்படி எழுதலாம். They were late for the train. They were late for the train. They missed their appointment. They missed their appointment. Okay. So இதுல சப்ஜெக்ட் என்ன? ரெண்டுலையுமே they தான். be verb were. past tenseங்கிறதுனால were. Okay. So past tenseல இது plural subjectங்கிறதுனால were. Okay. So subject சேமா இருந்தா replace பண்ணிடுங்க. So being late for the train, they missed their appointment. Being late for the train, they missed their appointment. அடுத்து, கச்சேரி அற்புதமா இருந்ததால் பார்வையாளர்கள் கரவொலி எழுப்பினர். கச்சேரினா என்ன சொல்லுவாங்க? கான்சர்ட். ஓகே, ஸோ கான்சர்ட் ரொம்ப அற்புதமா இருந்ததுனால பார்வையாளர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? கரவொலி மீன்ஸ் கிளாப் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ த கான்சர்ட் வாஸ் அமேசிங். த கான்சர்ட் வாஸ் அமேசிங். த ஆடியன்ஸ் கிவ் அ ஸ்டாண்டிங் ஓவேஷன். ஓவேஷன் நோட் பண்ணுங்க. ஓவேஷன் மீன்ஸ் கிளாப் பண்றது. நோட் பண்ணிக்கோங்க. ஓவேஷன்னா கிளாப்பிங். ஓகே, ஸோ 2 சென்டென்ஸ்ல உள்ள சப்ஜெக்ட் யாரு? இந்த சப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல தி கான்சர்ட். தி கான்சர்ட். செகண்ட் சப்ஜெக்ட் யாரு? தி ஆடியன்ஸ். தி ஆடியன்ஸ். ஸோ சப்ஜெக்ட் வேற வேறையா இருந்தா நம்ம கண்டிப்பா சப்ஜெக்ட் கீப் பண்ணியே ஆகணும். ஓகே, ஆனா பி வெர்பை எடுத்துடலாம். ஓகே, எழுதுங்க. தி கான்சர்ட் பீயிங் அமேசிங். தி கான்சர்ட் பீயிங் அமேசிங். த ஆடியன்ஸ் கேவ் அ ஸ்டாண்டிங் ஓவேஷன். தி ஆடியன்ஸ் கேவ் அ ஸ்டாண்டிங் ஓவேஷன். ரொம்ப ஈஸியா இருக்கும். பீயிங் போட்டு நீங்க எப்ப ஸ்பீச் பண்றீங்களோ, நிஜமா சொல்றேன், பாக்குறவங்களுக்கு நீங்க உங்களோட ஸ்பீச் ஒரு லெவல் கூடின மாதிரி தான் கண்டிப்பா இருக்கும். நெக்ஸ்ட், பிரசன்டேஷனுக்கு முன்னாடி ரொம்ப பதட்டமா இருந்ததால என் கையெல்லாம் அப்படியே நடுங்குச்சு. பிரசன்டேஷனுக்கு முன்னாடி ரொம்ப பதட்டமா இருந்ததால என் கையெல்லாம் ரொம்ப நடுங்குச்சு. ஓகே, 2 சென்டென்ஸ் அப்படி எழுதலாம். I was nervous before the presentation. I was nervous before the presentation. So my hands were shaking. My hands were shaking. Okay, பாருங்க. So 2 சென்டென்ஸ் எழுதிட்டோம். 2 சென்டென்ஸ்லயும் சப்ஜெக்ட் யாரு? I தான். I அப்படி எழுதிக்கலாம். be verb என்ன? was. சப்ஜெக்ட் சேமா இருந்ததுன்னா சப்ஜெக்ட் be verb ரீப்ளேஸ் பண்ணிட்டு being எழுதிடுங்க. Being nervous before the presentation, my hands were shaking. Being nervous before the presentation, my hands were shaking. அவ்வளவுதான், சிம்பிளா முடிச்சாச்சு. இப்போ உங்களுக்கான குயிஸ். பேச்சு திறன் அதிகம் இருப்பதால் அனைத்து போட்டிகளிலும் அவர் பரிசு பெறுகிறார். பாருங்க, பெறுகிறார் இஸ் a present ஃபார்ம்ல கேட்டிருக்கிறேன். பேச்சு திறன் அதிகம் இருப்பதால் அனைத்து போட்டிகளிலும் அவர் பரிசு பெறுகிறார். காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பீயிங் யூஸ் பண்ணி பேசுங்க. உங்களுடைய ஸ்போக்கனை என்ஹான்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்மளும் மூவ் ஆகலாம். வாங்க.